ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருக்கு பெயர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட, கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆமென். இதை அறிந்து கொள்ளவும் அறிக்கை செய்யவும் அனுபவிக்கவும் கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார். நம்மிடத்திலே தேவன் விரும்புகிறார். நம்மோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்களில் ஒன்றுதான் ஆமென் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம். என்ன செய்கிறார் என்றால், நம்மை குறித்த தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம நீங்கள் கேட்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பல நேரத்தில் நம்மை ஒரு செய்தியை ஆண்டவர் ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்து அதை கொடுக்க வைப்பார். ஆமாம். ஆனால் சில நேரத்தில் ஒரு செய்தியை ரொம்ப மெடிடேட் பண்ண வச்சுட்டு அவன் எப்பொழுதும் மெடிடேட் பண்ண காரியம் ஒரு வாரமாவது தலைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் டைரியில் வரும். ஆமாம். ஒரு வாரம் ஒரு காரியத்தை ஆண்டவர் தியானிக்க வச்சுட்டு அதை நேற்று காலையில் எழுதலான்னு சொல்லிட்டு காலையில் ஜெபத்தை முடித்துட்டு எழுத ஆரம்பிக்கிறேன். என் கை வேற ஏதோ எழுதிட்டே இருக்குது. ஆமாம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு உள்ளத்தில் வேற வார்த்தைகள் அப்படி நிரம்பி இருக்கிறது, கை வேற எழுதிட்டே இருக்குது. இப்படி பல நேரத்தில் நடந்திருக்கிறது. அப்பொழுதுதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்ல விரும்புகிற காரியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு கூட இருந்து யாக்கோபிட்ட சொன்னார், ஆமென், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்ப தேவன் கூட இருக்கிறது ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, உனக்குன்னு நான் ஒன்று சொல்லி இருக்கிறேன், அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் செய்யணும், நான் செய்ய விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆமாம். ஒரு பிரசங்கமா அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமானால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. என்ன சம்பாதித்தாலும் சரி, எப்படி என்ன இருந்தாலும் சரி, தேவ சித்தம் என் வாழ்க்கையில பூரணம் ஆகலைன்னா நான் என் வாழ்க்கையில தோத்துட்டேன்னு அர்த்தம். 100 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் தேவ திட்டம் என் வாழ்க்கையில பூரணமாகலைன்னா நான் என் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டேன். ஒரு நாள் தான் இந்த பூமியில வாழ வேண்டி இருந்தாலும் என் வாழ்க்கையில தேவ சித்தம் பூரணமாகுமானால் நான் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம். ஸ்தேவானுடைய ஊழியம் ஒரே நாள் தான். ஆனால் சித்தம் பூரணமானது. அதன் அடையாளம் தான் வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறார். எதற்காக? வெல்கம் பண்ண. ஹல்லேலூயா. சித்தம் பூரணமாக்கி ஒருவன் புறப்பட்டு பரலோகத்துக்கு போவானால் அவனை தூதர்களை வைத்தல்ல, அவரே வரவேற்க எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. சித்தத்தை பூரணப்படுத்திவிட்டு ஒருவன் நித்தியத்தை நோக்கி பயணிப்பானால் அவனை வரவேற்கிறதற்கு தேவன் அவனை கனப்படுத்துகிறார். எப்படி கனப்படுத்துறான்னா, வேற யாரையோ அனுப்பி இல்லை, அவரே. பாருங்க, பிரதமரோ ஜனாதிபதியோ நம்ம ஸ்டேட்டை விசிட் பண்ணும்போது சிஎம் போய் நிற்பாங்க. அதன் அடையாளம் என்னன்னா அவர்களை கனப்படுத்த. சிஎம் சார்பாக யாரையாவது அனுப்ப மாட்டாங்க, சிஎம் போய் நிற்பாங்க. ஆமாம். நம்ம முதலமைச்சர் போய் நிற்பாங்க. சில ஸ்டேட்ல பிரதமர் போகும்போது ஆமாம் முதலமைச்சர் போகாம இன்னொருத்தங்களை அனுப்பி விட்டதெல்லாம் இஷ்யூ ஆகி இருக்கிறது. அப்போ இது எதை காண்பிக்கிறதுனா, ஒரு பெரிய விவிஐபி மிகவும் முக்கியமான நபர் வரும்போது நாம தான் போய் அவங்கள வரவேற்கணும், ஆளை வச்செல்லாம் வரவேற்க கூடாது. பாருங்க, ஸ்தேவான் அத்தனை ஜனங்கள் கையில கல்லை எடுத்து கொண்டு பல்ல கடித்துட்டு அவன் மேல எரியறதுக்கு ரெடியா நிற்கும் போது அவன் ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்த போது பிதாவின் வலது பாரிசத்தில் குமாரன் நிற்பதை பார்க்கிறானா. ஆமென். மார்க் 16 கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார் என்று. உட்கார்ந்தவர் இப்பொழுது எழுந்து நிற்க காரணம் என்ன? ஆமென். ஸ்தேவானே, உன்னை பரலோகம் கனப்படுத்த விரும்புகிறது.
ஏன்னா அவன் நெடுநாளா இந்த பூமியில் வாழ்ந்ததுனாலே அந்த கனம் இல்ல, வாழ்ந்தது ஒரு நாளா இருந்தாலும் தேவ சித்தம் அவனில் பூரணமானதினாலே பரலோகம் இதைவிட ஒரு கனம் என்ன, இதைவிட ஒரு மேன்மை என்ன? பிரியமானவர்களே, நாம் பெற்ற பாக்கியம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு நமக்காக இறங்கி வந்தது. இனி பாக்கியத்தின் மேல இன்னொரு பாக்கியம் இருக்கிறது. அது என்ன? நம்மை வரவேற்க இயேசு எழுந்து நிற்பது. Glory! 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 ஆளை வச்சு டோர்ல நின்னு, பரலோக வாசல்ல நின்னு, ஆமென், நாம தட்டும் போது ஆண்டவர் ஆள் அனுப்பி யாருன்னு பாரு, அவன் அங்கங்க போக சொல்லு. இப்படி எல்லாம் இல்ல. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். Rebala kabada nara basata rakadara rebala hantara lagabaro semaro hantara lagadara. இந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதிருக்கும்படி ஆவியானவரே உங்க மறைவில் உங்க நிழல்ல வைத்து காப்பீராக. ஹalleluya. ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் நமக்கு மிகவும் அறிமுகமான வசனம். எனவே நான் ஃபுல்லாக வாசிக்காமல் அதுல 1-2 காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 9வது வசனத்தை வாசியுங்கள். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். தேவன் நம்மை அழைத்து, தேவன் நம்மை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து எடுத்து, ஒருவனை தேவன் எடுத்து அழைத்து வாரார்னா கொண்டு வந்துட்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்பது இருக்கிறது. இல்லை என்றால் அவர் நம்மை எடுத்திருக்கவும் மாட்டார், நம்மை அழைத்து இதுவரை கொண்டு வந்திருக்கவும் மாட்டார். நாம் எடுக்கப்பட்ட இடத்தை பாருங்கள். பூமியின் கடையாந்திரன் சொல்லும் போது இதுக்கு மேல கிடையாது. வெரி லாஸ்ட். ஆமென், ஆமென். ஆங்கிலத்தில் இருக்கு ends of the earth. பூமியினுடைய அந்த அர்த்தம். இன்னும் அடுத்த ஸ்டெப்னா பாதாளம். அந்த எண்டுல இருந்து, வெரி எண்டுல இருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை சொல்லிட்டு சொல்றார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமே, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறுகுட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார். இதோ 15வது வசனம், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பக்கலுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடு. அப்ப தேவனுடைய பிளான பாத்தீங்களா? இவனை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாத்தணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவர் யூஸ் பண்ண விரும்புகிற இன்ஸ்ட்ருமெண்டா. இவன் யாருன்னா பூச்சி. தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம் என்பது, என்னை எங்கிருந்து எடுத்தாரோ அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளான் அவர் போட்டுட்டார். யாக்கோபுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி, இங்க பாருப்பா, நான் போற இடத்துல உன்னை பாதுகாத்து திருப்பி கொண்டு வருவேன் சொல்லும் போது யாக்கோபுக்கான பிளான் அப்பம் போடல. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தாயாருக்கு வெளிப்படுத்திட்டாங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. ஆமா, என்னை குறித்த அவருடைய திட்டம் என்பது திடீரென்று தோன்றினது அல்ல. ஆமா,
2016 என் தகப்பனார் மரித்தார். அவர்கள் மகிமையில பிரவேசித்தார்கள். சரி, அப்பா இவனுக்கு இறந்துட்டாங்க, அதனால இவன் லைஃபை கொஞ்சம், அப்படி போட்ட திட்டம் அல்ல இது. நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே. சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே. அந்த திட்டம் என்னை குறித்து நாம போடுற திட்டம் எல்லாமே தற்காலிக திட்டம். தேவன் போட்ட திட்டம் என்பது நித்திய திட்டம், நிரந்தர திட்டம், நிறைவேறுகிற திட்டம். ஹல்லேலூயா. வீட்டுல போய் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் தற்காலிகமான பிளான். ஆமென். அவரு வச்சிருக்கிறது பெர்மனன்ட் பிளான். இது நிறைவேறுமான்னு தெரியாது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும்னாலும் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை பாருங்க. அப்படி நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க பிள்ளைங்களை பார்க்கணும். நீங்க அப்படி பார்க்கும்போது அவங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகும். டேஸ்ட் பண்ணனால சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அப்படி ஃபிளாஷ் ஆகும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்முடைய ஆசைகளை பிள்ளைகள் இடத்துல திணிக்கும் போது அது தேவ சித்தத்துக்கு மாறானதா இருந்தா அது பிள்ளைகளை சிக்காக்கிறோம், பிள்ளைகளை வீக்காக்கிறோம். தேவ சித்தத்துக்கு மாறான நம்முடைய ஆசைகள் பிள்ளைகளை வீக்காக்கிறோம், பிள்ளைகளை சிக்காக்கிறோம், பிள்ளைகளை பலவீனப்படுத்தும். எனவே தினமும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம போட்ட திட்டம் என்பது தற்காலிக திட்டம். நம்ம போட்ட திட்டம் எல்லாம் காலத்துக்கு உட்பட்ட திட்டம். ஆனா ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே. ஆமென். ஒரு வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே ஆமென் இப்படி எழுதி இருக்கிறது, உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சிம்பிளா என்கிட்ட ஆண்டவர் பேசினது பிரகாரம் நான் சொல்லணும்னா, ஆமென், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இது எப்ப தெரியும்னா, முன்னமே அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இது செய்யணும், இவனுக்கு இதை பண்ணணும், இவன் பிள்ளைக்கு இதை செய்யணும். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. எனவேதான் பவுலின் அழைப்பை குறித்து, பவுல் தெரிந்தெடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை அதில் எழுதியிருப்பதை பார்க்க முடியும். எபேசியர் 3வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே 9வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம், எட்டர்னல் பர்பஸ், அநாதி தீர்மானம். அவர் தீர்மானத்தை மாற்ற மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம குறித்து ஒரு தீர்மானம் வச்சுட்டு நம்ம பிறந்ததும் ஐயோ பையன் பிறப்பான்னு பார்த்தோம், பொண்ணு பிறந்துட்டா சரி வேற எழுதுவோம், அப்படி இதெல்லாம் தற்காலிக பிளான். ஆமென், ஆமென். ஒரு பேரை வச்சுட்டு அப்படி இருப்போம், பையன் பிறப்போன்னு பார்த்துட்டு இருந்தோம், பொண்ணு பிறந்துட்டா சரி பேரை மாத்துவோம். அதனால எதுக்கு வம்புன்னு 2 பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி இப்பெல்லாம் அட்வான்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பிரச்சனை? பையன் பிறந்தா இந்த பேரு, பொண்ணு பிறந்தா இந்த பேரு. ஆமென். நம்ம பிளான் எல்லாமே ஒரு பேர் வைக்கிறதுல இருந்தே தெரிஞ்சிட்டுல, எதுவும் ஸ்டடி கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய தீர்மானம் என்பது அநாதி தீர்மானம். ஆனால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய செய்தி இதுதான். என் வாழ்க்கையில திட்டம் எப்பொழுது நிறைவேறும், எப்படி நிறைவேறும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. என் கூட கர்த்தர் இருந்து அதை செய்ய விரும்புகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய தீர்மானம் அது எங்க இருக்குதுன்னா, காட்ஸ் பிளான், என்னை குறித்த தேவ திட்டம் எங்க இருக்குதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா வேற எங்க இருந்தாலும்
அந்த திட்டத்துக்கு கேரண்டி கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது அனாதி தீர்மானம், இது மாறாத தீர்மானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னொரு வார்த்தையை பாருங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் தீமோத்தேயுக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட நமக்கு, இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அதாவது என்ன குறித்த தீர்மானத்தை கிறிஸ்துவுக்குள்ளே தேவன், பிதாவாகிய தேவன் வைத்துவிட்டு அதுக்கு எவ்வளவு கிருபை இவனுக்கு தேவைப்படும் அறிந்து அத்தனை கிருபையையும் கர்த்தர் ஆமென் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வச்சிருக்கிறார். புரியும்படி இன்னும் சொல்லுகிறேன். நான் தோன்றதுக்கு முன்னாடியே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன குறித்து தேவன் ஒரு பிளான் வச்சுட்டார். அந்த பிளான் நான் வெளிப்படும் வரைக்கும் சேஃபா இருக்கணும்னா ஒரே இடம் தான் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள, கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டு அந்த பிளான் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஆமென் நம்ம என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ, அவருக்கு தெரியும் இவனுக்கு இவ்வளவு கிருபை தேவைப்படுது, இவன் வாழ்க்கையில என்னுடைய சித்தம் பூரணமாக நிறைவேற இவ்வளவு கிருபையும் தேவைப்படுது. அத்தனை கிருபையும், அதாவது என் வாழ்நாளிலே நான் வாழ்வதற்கான, என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு வேண்டிய அத்தனை கிருபைகளும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இயேசுவுக்குள்ள என்னுடைய எதிர்காலமும், இயேசுவுக்குள்ள எனக்கு வேண்டிய கிருபைகளும் இருக்கிறது. ஆதி காலம் முதல் தண்ணீரை கடக்கும் போது உனக்கு எவ்வளவு கிருபை வேணும்னு அவருக்கு தெரியும். அவர் உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியைகள் எல்லாம், நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில தான் நடக்க வேண்டியிருக்கும், ஏற்கனவே எப்படிங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமே, நாளைக்கு இவனுக்கு எவ்வளவு கிருபை வேணும் நாளைக்கு காலையில பார்த்து சொல்றேன் இல்ல, அவருக்கு தெரியுங்க. சில இரவுகள் நாம் கதறுவது அவருக்கு தெரியும், சில பாதையில் நம் கால்களில் முட்கள் குத்துவது அவருக்கு தெரியும். அதையெல்லாம் இன்னைக்கு தாங்கவும் தாண்டவும் காரணம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய கிருபை, 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 கிருபை. ஆமென். நம்மை குறித்த பிதாவின் தீர்மானமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லாம் எங்க தான் இருக்கு? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தீர்மானத்தை அறிய கிறிஸ்துவின் இடத்துல இப்படி கை நீட்டணுமே தவிர இன்னொருத்தங்க கிட்ட இப்படி கையெல்லாம் காட்டக்கூடாது. நான் சொல்றது விளங்குச்சா? இப்படி கையை பார்த்து ஆமென். சில சொல்லுவாங்க இப்படி சேர்த்து வைங்க, உங்களுக்கு லைன் சேருதா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஆமென். சிலர் பார்த்துட்டு இங்க பாதியில் உங்களுக்கு நிக்குது, மீதி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ஆமென். என்னுடைய திட்டம், என்னை குறித்த பிதாவின் தீர்மானம் வேற யார்கிட்ட இருந்தாலும் அது சேஃப் இல்ல. இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். Come on church, lift up his name. Jesus, Jesus, Jesus. Hallelujah. இயேசுவே என்னேசரே தோளின் மீதே சாய ரமதனரே தோளின் மீதே சாய கிருபையாய் கிருபையா என்னை நடத்தி தயவா என்னை ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அணைக்கும் ஆத்மனே. நல்ல கவனிங்க. மீண்டும் மீண்டும் ஆவியானவர் உணர்த்துற காரியம் அதுதான். நீங்க என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எல்லாமே வாய்க்கப்படலாம். ஆனால் தேவ சித்தம் பூரணமாகலன்னா தோல்விதான் ரிசல்ட்டா இருக்கும். ஹல்லேலூயா. அவங்கள பாருப்பா, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, 4 தலைமுறை 5 தலைமுறையும் பார்த்தாச்சு. அவங்களுக்கு என்ன குறை இருந்துச்சு? இது இல்லைங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். என் வாழ்க்கை தோல்வின்னு எழுதப்படாதிருப்பதாக நான் என்னை வைத்தே சொல்லுகிறேன். நான் எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும், எத்தனை பாட்டு போட்டாலும், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், இரவு பகல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஊழியம் செஞ்சாலும், என் வாழ்க்கையில சித்தம் பூரணமாகலைன்னா எனக்கான ரிசல்ட் தோல்வி என்று தான் இருக்கும். இதை தேவன் விரும்பாதபடியினாலதான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கான தேவ திட்டமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் எனக்காய் இந்த பூமியிலே வந்து ஆமென் எனக்காய் அடிக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவ திட்டமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்தவனா இருப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள்ளானவனா இருக்கணும். இன்னைக்கு பேரை மாத்தினா கிறிஸ்தவன் இல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்பதை தாண்டி கிறிஸ்துவுக்கு உள்ளானவன். மோசே இரவு பகல் ஜெபிக்கிறவன், எல்லாம் ரைட். ஆனா மகிமையை பார்க்கணும்னா மோசே ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன? கண்மேல வெடிப்புக்கு உள்ள நீ இருக்கணும். உன் நீதியெல்லாம் வச்சு பார்க்க முடியாது மோசே. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறவன். மோசே சொல்லுவார்ல, நான் 40 நாள் தண்ணி கூட குடிக்காம, அந்த நீதியை வச்சு எல்லாம் மகிமையை பார்க்க முடியாது மோசே. மகிமையை பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கண்மலை வெடிப்பில் அந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ள நீ இருந்தால் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில இந்த ஜெயம் வேணும். ஆமா, என் வாழ்க்கையில நான் மகிமையை பார்க்காம எல்லாத்தையும் நான் மண்ணிலே பார்த்து முடிச்சிட்டேன்னா, ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, கிருபை மேல கிருபை தந்தது, தந்து கொண்டிருப்பது, இந்த மகிமை மேல மகிமை அடைய. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளானவன் வாழ்க்கையில மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய திட்டம் பூரணமாகும். பூரணமாகும். உள்ளானவன், உள்ளானவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றப்படுகிறான், கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் ஒருவன் எப்படி மாறுகிறான் என்று அழகாய் வேதம் சொல்லி காண்பிக்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் மாறுகிறான்? கலாத்தியர் 3:27 எடுக்க வேண்டாம், சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று. ஒருவன் எப்பொழுது ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள் வருகிறானோ அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய் காணப்படுகிறான்.
இனி நல்ல கவனமா கேளுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் கை தூக்க சொன்னா ஒரு 80%, 90% இங்க இருந்து கை தூக்கி விடுவோம். ஆமென். இனிதான் நல்ல கவனமா கேட்கணும். கிறிஸ்துவுக்குள்ளானவன் வாழ்க்கையில தான் ஆமென் தேவனுடைய திட்டம் என்பது பூரணமாக்கப்படும். இன்னும் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொள்ளாமல் காலத்தை தள்ளி கொண்டு யாராவது இருப்பீர்களே ஆனால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், காலம் இனியும் செல்லாது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆமென். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்வது மிக 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 அவசியமாய் இருக்கிறது. எனவே நீங்கள் ஜெபத்தோடு உங்களை இதற்கு ஒப்பு கொடுக்க உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஆமென். ஒருவேளை நினைக்கலாம், நாங்க சின்ன பிள்ளையிலே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சின்ன பிள்ளையிலே நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்க அம்மா அப்பா சொன்னாங்க. அது எப்படி ஞான ஸ்நானம் ஆகும்? அது வேணா ஸ்நானமா இருக்கலாம், ஸ்நானம் கூட கிடையாது. அது 4 தண்ணி எடுத்து அது தண்ணி தெளிச்சு விடுறது. ஆமென், ஆமென். ஞான ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையில அப்பாவும் அம்மாவும் யோசேப்பு மரியாளும் சின்ன வயசுல நான் மெடிடேஷன்ல கேட்ட மாதிரி சுமந்து கொண்டு போனாங்க. 12வது வயசுல நடத்தி கொண்டு போனாங்க. ஆனா 30வது வயசுல யோசேப்பும் சுமக்கல்ல, மரியாளும் நடத்தல, இயேசுவே நடந்து போனார் ஞான ஸ்நானம் எடுக்க. நானாக முன்வந்து அர்ப்பணித்து செய்வதுதான் ஞான ஸ்நானம். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் செய்யக்கூடாது, எனக்கு தெரியாமலும் செய்யக்கூடாது. ஆமென், ஆமென். ஆதாமுக்கு தெரியாம ஆண்டவர் விழாவை உருவிட்டார். தெரிஞ்சிருந்தா ஒருவேளை சம்மதிச்சிருக்க மாட்டானோ? ஹல்லேலூயா, ஆமென். அது இவங்க சின்ன வயசுல பைபிள் அங்கீகரிக்கிற ஒரே ஞான ஸ்நானம் தான் இருக்கிறது. ஆமென். அது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிரோடு எழும்புகிறது. இதுதான் வேதம் காண்பிக்கிறது. நீங்க நல்ல ஜெப வீரர்களா வீராங்கனைகளா எல்லாம் இருக்கலாம். ஆமென். ஆனால் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டுமே கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆமென். நாம் ஞானஸ்நானம் செய்யும் போது ஞானஸ்நானத்தின் அடையாளமாக தண்ணீருக்குள்ளே மூழ்கி திரும்பி எழும்புகிறோம். தண்ணீருக்குள்ளே மூழ்குவது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவதின் அடையாளம். ஆமென். பாவத்துக்கு மரித்த நிலை, அந்த மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணினார்களே, அப்படிப்பட்ட அடையாளம் இது. பாவத்துக்கு மரித்திருக்கிற நிலை. மரித்த ஒரு ஆள்கிட்ட போய், ஆமென், மரித்து கிடக்கிற ஒரு சடலத்திட்ட கிட்ட போய் கொஞ்சம் கையை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும் சொன்னா கை தூக்குமா? இல்ல கொஞ்சம் நீங்க திரும்பி படுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பெட்டி வைக்க ஈஸியா இருக்கும் சொன்னா? ஆமென். என்ன அதன் அர்த்தம்? மரித்த ஒரு சரீரத்திட்ட ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. பாவத்துக்கு அடுத்த காரியத்துல ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. பாவத்துக்கு மரிச்சாச்சு, அவ்வளவுதான். இனி இந்த கை திருப்பியும் பாவம் செய்ய எழும்புதுன்னா அது இன்னும் சாகல. அதான் எங்க அப்பா முந்தி சொன்ன ஒரு சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஒருத்தங்க ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது கையை மேலே தூக்கிட்டே முங்கினாராம். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்களா யார் சொன்னாங்களா அது அவங்க செய்தி இல்லை, கையும் உள்ள முங்கணும். இல்லை பாஸ்டர், இந்த கையை மட்டும் முக்கிறாதீங்க. ஏன்? ஒருத்தருக்கு ஒரு அடி கொடுக்கணும், அதனால இந்த கையை மட்டும். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது பாவத்துக்கு மரித்து வேதம் சொல்லுகிறது. நாம் மீண்டும் தண்ணீரிலிருந்து எழும்புவது அது எதை காண்பிக்கிறதுனா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னும் அந்த சாயலை அடையவில்லை, ஆனால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ மாம்சத்துல தான் இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததும் தேவதூதர்களை மாதிரிலாம் சிறை கட்டி பறக்கல. ஆனா இப்போ மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆனா என்னவென்றால் நாம் அந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் அவருக்கு ஒப்பாக மாறுவோம். அதுக்கு தான் இணைச்சிருக்கிறார். எதுல இணைக்கப்பட்டிருக்கிறோம்?
சாயலில், எந்த சாயலிலே? அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! என்ன இந்த பூமி சேர்த்துக் கொள்ள தயங்கின போது ஒருவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த சாயலிலே என்னை இணைத்திருக்கிறார். ரோமர் 6:11 வாசியுங்கள். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளானவன் முதல்ல செய்ய வேண்டிய 3 காரியத்தை இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். அவ்வளவுதான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நீ அப்படி நினைச்சிட்டே இருக்கணும். நீ நினைச்சிட்டே இருக்கணும். என்ன நினைக்கணும்? ஆமென். நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று. ஆமென். தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்குள்ள நான் பிழைத்திருக்கிறேன். தேவனுக்கென்று, ஃபார் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமைக்காக, தேவனுக்கென்று. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்யுங்கள். நாம் பிழைத்திருக்கிறோம். ஞான ஸ்நானம் செய்து கொண்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது பிழைத்திருப்பது பாவத்திற்கு என்று அல்ல. நான் ஞானஸ்நானம் எடுத்ததுனால நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் தான். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது நான் என் வாழ்க்கையில அதை மறக்கவே கூடாது. ஆமென். நான் என் மாம்சத்துக்கென்று பிழைத்திருப்பது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அதனாலதான் 1 கொரிந்தியர் 6 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு உரியவைகளாகி. அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தில். அப்ப இந்த சரீரம் யாருக்குடையது? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ரோமர் 6வது அதிகாரத்தை இந்த வாரம் முழுவதும் நீங்க மெடிடேட் பண்ணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வார்த்தையுமே மிக 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 முக்கியமான, எல்லா வேத வசனம் முழுவதுமே முக்கியமானது. அதுல இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தையாக இதை எடுத்து நமக்கு காண்பித்திருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. நான் இதை எண்ணிக்கொள்ளணும். நான் எனக்குன்னு வாழல, அதுக்காக அல்ல எனக்கு இப்ப ஜீவனை தந்திருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்கு என்னை உட்படுத்தி இருக்கிறது. நான் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இன்னும் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ரோமர் 6:6. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போக. நல்ல கவனிங்க. பாவம் நம்மில் வெளிப்படாதிருக்க என்ன செய்யணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்யாமலே இருந்துட்டோம்னா அது மங்கி இல்லாம ஆயிரும். நம்ம பாவத்தை செஞ்சுட்டே இருப்போம்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறோம். the power of sin, இந்த பாவத்தின் வல்லமை நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் யாரா இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உள்ளானவனை பாவம் ஆட்கொள்ளாது. அப்ப என்னை பாவம் ஆட்கொள்ளுகிறது என்றால் இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாம இருக்க முடியல என்கிற நிலை வருது தெரியுமா? அதுதான் பாவத்தின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது என்று அர்த்தம். ஏன் அது ஆட்கொள்ளுகிறது தெரியுமா? நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம்.
ஏன்னா நம்ம ஒன்ன மறந்துட்டோம். எப்போ மட்டும் நம்ம நினைக்கிறோம்னா கர்த்தருடைய பந்தி வரும்போது மட்டும் நினைக்கிறோம். இல்ல, இத நம்ம நினைவுல எப்பொழுதுமே இருக்கணும். என்ன நினைவுல இருக்கணும்? நான் எனக்கென்றல்ல பிழைத்திருப்பது, நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது எதற்காக என்றால் இந்த கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கணும். இந்த பாவத்துக்கு நான் இத்தனை காலம் கீழ்ப்பட்டிருந்தேன். ஆனால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, என் தலைமையில வர வேண்டிய மரணத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமாய் விழுங்குறதுனால அவருக்குள்ளே இருந்த கிருபை எனக்கு கிடைக்கிறது. இந்த கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டு இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்னா, பாவத்துக்கு, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 6 நாட்கள் பாவம் செஞ்சுட்டு 7வது நாள் வந்து ஆராதிக்கிறது பார்க்கிறதுக்கு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் அவன் ஒருவனை நேசித்து மற்றொருவனை பகைப்பானா? அப்படி என்றால் நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். 6 நாள் கண் கண்டபடி கால் போன போக்கிலே ஆமென் மனம் விரும்புகிறபடி நடந்துவிட்டு இங்கே வந்து நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சத்தம் போட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இவன் என்னை பகைக்கிறான், இவள் என்னை பகைக்கிறான். ஏனென்றால் 6 நாள் பாவத்துக்கு ஊழியம், ஒரு நாள் எனக்கு ஊழியமா? பாவத்துக்கு உட்பட்டிருந்தோம். கிருபையாய் நம்மை சந்தித்து ரட்சித்து இப்பொழுது கிறிஸ்துவுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். பாவத்துக்குள்ளே இருந்த என்னை கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் இதை வாழ்க்கை முழுவதும் மறக்க கூடாது. என் வாழ்நாள் முழுவதும் நான் இதை மறவாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அதனுடைய 13வது வசனத்தை 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறவன் பாவத்துக்கு கீழ்ப்படுகிறானா? அப்படி எவன் ஒருவன் பாவத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை அந்த பாவம் ஆளுகை செய்யும். அதுதான் இந்த 12வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்தால் மட்டுமே நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். பாவம் ஆளுகை செய்தால் அவ்வளவுதான். பிரியமானவர்களே, சில சொல்லுவாங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட முடியல. ரோமர் 6 பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்த, நீ அதை செய்யாத. அதை செய்யாததுனால உனக்கு ஒரு வலி வருது தெரியுமா? அந்த வலி தான் நீ சகிக்கணும். அதுதான் பாடுகளை சகிக்கிறது. பாடுகளை சகிக்கிறது என்பது 2 பேர் அடிக்கிறத வாங்கிறது மட்டும் இல்லை, அது வாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. 4 பேர் சுத்திட்டாங்க, அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்க நமக்கு முடியாது. ஏன்னா 4 பேர். அப்போ அடிச்சுட்டு, ஆண்டவர் நான் பாடுகளை சகித்தேன். நீ சகிக்கலைனாலும் சகிச்சுதான் ஆகணும். இது இல்லைங்க, என் கண்ணு உன்னை பார்க்க விரும்பும் போது நான் அதை பார்க்காததுனால ஒரு வலி வரும் தெரியுமா? அதை நான் அவர் நிமித்தம் சகிப்பேன்னா எனக்கு மகிமை கன்ஃபார்ம். என் கண் ஒன்று நேற்று வரை ஒன்று பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ சரி மொபைல் எடுக்கலாம் பார்க்கலாம், அப்படி உள்ள போய் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு போகும்போது இந்த எண்ணம் எனக்குள்ள வருது, நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன். இல்லை இல்லை இல்லை, பார்க்கக்கூடாது. உன்னை பல ஆண்டுகளாய் செஞ்சுட்டு திடீர்னு செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய அவயவம். ஆனால் அதை நாங்கள் சகிக்கிறோம் தெரியுமா? அந்த சகிக்கிறது தான் பாடுகளை சகிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு 4 பேர் திட்டுறத வாங்கிடுவாங்க. 4 பேர் திட்டுறத கேட்டுட்டு இருக்கிறோம்ல, இது ஒரு சகிப்புத்தன்மை. இதை விட பெரிய ஒரு சகிப்புத்தன்மை என்ன தெரியுமா? நமக்கும் ஒன்று சொல்லணும்னு வரும்போது சொல்லாம இருக்கிறோம் தெரியுமா? ஆமே. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? எவ்வளோ இல்லைங்க, நான் பாவத்துக்கு கீழ்ப்படிவேனால் பிசாசு, அதான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை அதை தள்ளி விட்டுரு.
அதை தள்ளி விட்டுரு, இல்லைன்னா அது உன்னை ஆட்கொள்ளும், உன்னை ஆளுகை செய்யும். அது பிடியில அந்த சின்னுடைய பவர், அந்த சின்னுடைய வல்லமை உன்னை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். எனவே தான் பரிசுத்த ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். 13வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. அப்ப நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் அவயவங்களை, தன் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பான். ஆமென். இனி உள்ள 20 நிமிடங்களில் ஆமேனுக்கு ரொம்ப பஞ்சம் என தெரியும். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, நான் இத்தனை காலம் இந்த சபைகளை ஆராதித்து என்னுடைய வாழ்க்கை தோல்வி என்று எழுதப்படுமானால் நரகத்தை விட வேதனை அதுதான். நான் வெள்ளையும் போட்டுட்டு என் லைஃப் தோல்வின்னு எழுதப்படுமானால், கிருபைக்கு கீழ்ப்படிவது என்பது என்ன தெரியுமா? சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுப்பது. என் கை ஒன்ன செஞ்சிட்டு இருக்குது, ஆனா இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் எண்ணும் போது அந்த தீமையை செய்யாதபடிக்கு நான் விளக்குறேன். விளக்கும் போது என் கையெல்லாம், சில சொல்லுவாங்க ரெகுலரா குடிக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த டைம்ல குடிக்கலன்னா அவங்க கையெல்லாம் என்ன பாட்டுக்கு ஆடுதுன்னா, இல்ல நான் என் அவயவங்களை திருப்திப்படுத்த நான் மீண்டும் அவைகளை செய்வேனே ஆகில் நான் பாவத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேனா, பாவம் என்னை ஆட்கொள்ளுதான். பாவம் ஒருவனை ஆட்கொள்ளும் போது அவன் பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு கான்டாக்ட் இல்லைன்னா எனக்கு வழி இதுவேங்கிற சத்தம் கேட்காது. எனக்கு செய்யறதெல்லாம் கரெக்ட்னு தான் தோணும். நான் எங்க போக கூடாதோ போகாதபடி தடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் எங்க போணுமோ போகும்படி ஏவுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த ரெண்டும் ஒருத்தங்க வாழ்க்கையில நஷ்டப்பட்டுட்டுனா அவங்கள பாவம் ஆட்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நான் போகக்கூடாத இடத்துக்கு போக விட மாட்டார், போகக்கூடிய இடத்துக்கு என்னை கொண்டு போகிறவர். இது ரெண்டு நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆயிட்டுன்னா, சபையே நீங்க ஞான ஸ்நானம் பெற்றவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனா பாவம் உங்களை ஆட்கொள்ளுகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையா இருந்த காலத்திலே, ஆமென், அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்த. நல்ல கவனிங்க. பாவத்துக்கு நாம் ஒரு காலத்தில் அடிமையா இருந்த போது எதுக்கு நீங்கினவர்களா இருக்கிறோம்? நீதி யாருங்க? கிறிஸ்து. பாவத்துக்கு அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருக்கிறோம் என்றால், அப்ப நீதிக்கு அடிமையா இருக்கும் காலத்தில் எதுக்கு நீங்கி இருக்கணும்? அவ்வளவுதான். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவன் பாவத்துக்கு நீங்கி இருப்பான், பாவத்துக்கு நீங்கி இருப்பான். நான் பாவத்துக்கு சமீபமா இருக்கிறேன் என்றால் நீதிக்கு நீங்கினவனா இருக்கிறேன். நான் நீதிக்கு சமீபமாய் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் இருக்கிறேன் என்றால் பாவத்துக்கு நீங்கினவனா இருக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். இது ஒரு வெட்கமான காரியம். இது உனக்கே தெரியும். நீ பாவம் செஞ்சுட்டு போயிருந்து தலையில் அடிக்கிற, நீ பாவம் செஞ்சுட்டு போயிருந்து சேன்னு சொல்லி உன்னை அருவருக்கிற. ஆண்டவர் உன்னை கேட்கிற, இதனால உனக்கு என்ன பலன் கிடைத்தது? ஆனா இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு தெரியுமா? மரணம். மரணமே. ஹல்லேலூயா. இதனால என்ன பலன் கிடைச்சது? எரேமியா 5:25 ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அது 24 இருந்து படிச்சாதான் அது இன்னும் அது சரியா புரியும். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களில்
அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க. அப்ப தேவன் ஒன்னு செய்யறதுக்கான நாட்களை நியமித்து இருக்கிறார். அதற்கான எல்லா காரியங்களையும் ஆயத்தமா வச்சிருக்கிறார். இதுதான் இந்த 24வது வசனம். இனி 25வது வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. அதாவது இன்னைக்கு கிடைக்க வேண்டிய நன்மை இது தேவன் எழுதி வைத்தது, குறித்தது. ஆனா என் பாவங்கள் என்ன செய்கிறதுனா அது வரவிட்டாது இருக்கிறது. அதனாலதான் 99 வயதான பிறகும் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இஷ்டப்படி வாழ்ந்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை சுதந்திரிக்கலாம் என்று தயவாய் நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். அந்தந்த காலத்தில் எல்லாத்தையும் அவர் வாரங்களை கூட தற்காக்கிறார். இந்த நாள் இவனுக்குரிய நாள், இந்த வாரம் இவங்களுக்குரிய வாரம், இந்த மாதம் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு வர வேண்டிய நன்மை கை பக்கத்தில் வர வந்துட்டு ஏன் வராம போச்சு? ஆண்டவர் சொல்ற, உங்கள் பாவங்களே உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வர ஒட்டாதபடிக்கு தடை செய்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் ஆக்கப்பட்ட பிறகும் நான் இன்னும் பாவத்துக்கு ஊழியம் செய்வேனால் நான் நீதிக்கு நீங்கினவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு பலனும், பாவம் செய்கிறவன் வாழ்க்கையில அவன் ஜெபத்துக்கும் பலன் வராது, அவன் பிரயாசத்துக்கும் பலன் வராது, அவன் கண்ணீருக்கும் பலன் வராது. நமக்கு தெரியும் நம்முடைய அந்தரங்கம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என் வாழ்க்கையில பாவம் என்னை ஆட்கொள்ளுமானால், காயின் ஏன் வைத்த பலியை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை? ஏன் பரலோகத்திலிருந்து இறங்கின அந்த அங்கீகரிக்கிற அக்கினி காயின் பக்கத்திலே போகல? ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கு. நீ வெளியே போனதும் அவன் உன்னை இயக்குறான். பாவம் உன்னை ஆளுகை செய்யுது. பாவம் உன் வாசற்படியில படுத்து இருக்கிறது. எப்படி செருப்பை கழத்திட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு திரும்பி போகும்போது போட்டுட்டு போறீங்களோ அப்படிதான் அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் மட்டும் பாவத்துக்கு ஓய்வு. அவனும் லீவு விடுறான். சண்டே ஒரு 2:30 மணிக்கு சரி போ, உனக்கு ஒரு 3 மணிக்கு சரி போ, ஒரு மத்தியானம் வர. ஆனா அதுக்கப்புறம் வந்துருவேன் கரெக்டா வந்துடுவேன். மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பாவம் நம்மை ஆட்கொள்ளும் வரைக்கும் இங்கிருந்து அங்க போகாது, அங்கிருந்து இங்க வராது. ஆனா ஆராதனை எல்லாம் நடக்கும். ஆமென். ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஆராதனை பரலோகத்தை ரீச் ஆகலைன்னா நம்மளால ஆராதிக்க முடியாது. நமக்கு சோர்வு வந்துட்டே இருக்கும். நமக்கு எங்கேயோ ஒன்று. ஆமென். சின்ன பூட்டிய அறைக்குள்ள 4 சுவருக்குள்ள இருந்து ஒருவனால பல மணி நேரம் செபிக்க முடியும். அவன் கனெக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். பெரிய ஹாலில் இருந்தோம், அவன் 2 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடலைன்னா எங்க அங்க கூரையே தாண்டலைன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதர் இயேசுவுக்காக வைராக்கியமா நின்றது நிமித்தம் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறை என்பது எப்படிப்பட்டதா இருந்ததா? ஆமாம், அந்த சாட்சியெல்லாம் கேட்டா பயங்கரம். ஒரு ஆள் இப்படி நிற்க, இவ்வளோதான், ஒரு ஆளை நிற்க வச்சு அடைச்சிருவாங்க. கையை தூக்க முடியாது, திரும்ப முடியாது. இப்படி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள். வெளியே வந்துட்டு இயேசு மறுதளிப்பார்னு பார்த்தா திருப்பியும் இயேசுக்காக நிற்கிறார். என்ன ரொம்ப மண்டே குழப்புனது. எப்படி நான்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் இது சாத்தியமாச்சு? அப்பொழுது ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். கனெக்ட் ஆயிட்டாப்ல. கிறிஸ்து எவ்வளவு, அதாவது இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மேன்மை இருக்கு தெரியுமா? ஃபியூ செகண்ட்ஸ்ல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முக்கி எழுப்பி, ஆமே நாங்க எழுப்பண்டா, நீங்களே ஆட்டோமேட்டிக்கா துள்ளி. ஆமே, சிலர்லாம் முக்கிறதுக்கு நாங்க படக்கூடிய, சிலர் எங்களை பிடிச்சு முக்கிற அளவு கூட. ஆமே,
ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். அவன் வந்தாச்சு, ட்ரெஸ்ஸை மாத்தியாச்சு, சிரிச்சிட்டு ஒரு போட்டோ முடிஞ்சு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழம் நீங்க அதை எண்ணிக்கொள்ளுங்கள். நீ எண்ணிக்கொள்ளுங்கள், நீ கிறிஸ்துவுக்குள்ளானவன், நீ தேவனுக்கென்று. அதுக்கு தான் வச்சிருக்கிறார் உன்னை. உன் இஷ்டப்படி உனக்கென்று வாழ்வதற்கல்ல, தேவனுக்கென்று வாழ்வதற்காய் தேவன் வைத்திருக்கிறார். 22வது வசனத்தில், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவன் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய். ஆமென். மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன். ஆமென். விண்ணவர் சாயல். எனவேதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இனி எவ்விதமா இருப்போம் என்று நாம் அறியோம். ஆனா ஒண்ணு தெரியும், ஆமென், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் மேல், இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன். இந்த நம்பிக்கை உடையவன். என்ன நம்பிக்கை? நான் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்த போது அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பிள்ளையா இருக்கிறேன். இனி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறது மாதிரியே நான் பார்க்க போறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை பார்த்தவர்கள் அவர் இருக்கிற வண்ணமாய் பார்க்கவில்லை, அவர் வெறுமையாக்கி வந்ததை தான் பார்த்தாங்க. ஆனா நாம பார்க்க போறது இருக்கிற வண்ணமாகவே. இன்னைக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் என்ன செய்வான் என்றால், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். இந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பரிசுத்தத்தை குறித்த உணர்வே வரும். சும்மா எனக்கு குடிசையிலிருந்து எனக்கு கோபுரத்தில் வைப்பார், எனக்கு 5000 ரூபாய் சம்பளத்தை 50,000 ரூபாய், இம்மைக்கான நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த உணர்வு வராது. அப்போ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவன் பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்த இயேசுவை அல்ல, அவர்தான். ஆனா அவர்களுக்கு அவர் இருக்கிற வண்ணமாய் தம்மை காண்பிக்கவில்லை, தம்மை வெறுமையாக்கி காண்பித்தார். ஆமா. ஆனா இனி எனக்கு காட்ட போறது, இந்த வெறுமையானவனுக்கு காட்ட போறது இருக்கிற வண்ணமாக. என்னை அழைத்தது இதுக்குதான், அவரை பார்க்க என்னை அழைச்சிருக்கிறார். அந்த விஐபி பாஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அப்படி பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உடையவன், சிம்பிளா சொல்லணும்னா நித்தியத்துக்கு அடுத்த நம்பிக்கை உடையவனுக்கு தான் பரிசுத்தத்தை குறித்த உணர்வே வரும். இம்மைக்காக நம்ப கூடாதுன்னு சொல்லல, நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு தேவைன்னா நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், வேற யார் இருக்கிறா எனக்கு? ஆமாம், எனக்கு நான் பயந்து அவரை தான் பார்ப்பேன். ஆமாம், நான் சிக்கானாலோ என் பிள்ளை சிக்கானாலோ அவர்கிட்ட தான் கதறுவேன். எனக்கு அவர் தான் எல்லாம், அவர் தந்ததான் வாழ்க்கை. இன்னைக்கு நான் உடுத்திருக்கிற வஸ்திரமும் சாப்பிடுற ஆகாரமும் அவன் படுத்திருக்கிற பெட்டும் எல்லாம் அவர் தந்தது. எனக்கு இன்னும் தேவைன்னா கேட்பேன், அவர் நிறைய தருவார், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆனா அவர் எனக்குள்ள உருவாக்கின நம்பிக்கை என்பது சைக்கிள்ல போற உனக்கு காரை தருவேங்கிற நம்பிக்கையில், அது நன்மை, அது என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா எனக்குள்ளே அவர் உண்டாக்கின நம்பிக்கை என்ன தெரியுமா? அவருடைய சாயலிலே, அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் வெளிப்படும் போது எத்தனை பேர் இயேசுவை பார்க்க விரும்புறீங்க? கை தூக்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பாவி நினைப்பாங்கன்னு தெரியும். நான் கை தூக்க சொல்லலை, எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்கன்னு தான் கேட்டேன். சில காரியங்களில் கை தூக்க சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்குள்ள போய் சொல்லக்கூடாதுல்ல. ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையில எனக்கு அவரை
பார்க்கல இதுவரை. ஆனா அழுதா ஏன்னு கேட்க அவர் மட்டும்தான் இருக்கிறார். தனியா உட்காரும்போது பக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறார். தூக்கம் வராம பெட்ல புரண்ட போது பக்கத்துலயே அவர் நான் இருக்கிறேன். பார்க்கல, ஆனா அவரை பார்க்கல. பார்த்துடணும், பார்த்துடணும். பத்ம தீவில் இருந்தாலும் பார்த்துடணும், வனாந்திரத்துல இருந்தாலும் பார்த்துடணும். யாருங்க இருக்கிறா? யாரு? அவர் விசாரிச்சது நமக்கு தெரியாது, அவருடைய ஷேப்பு தெரியாது. யாரோ வரைஞ்ச போட்டோவை வீட்டில் தூக்கி ஆளை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆமா, அது கிடையாது. யாருங்க சொன்னாது? இயேசுன்னு. அவர் 10,000களில் சிறந்தவர். மனுஷனால எல்லாம் வரைய முடியாது அவரை. வெண்மையும் சிவப்புமானவர். ஓ ரபாலா கபாதானா ரபா ஷதா ரபா இரேபாலா ஹஜரலரா ரேம்ரோ ஷேக்லா ரியாந்தனரா. அவரை நான் பார்க்கணும். அந்நிய கண்கள் அல்ல நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். இந்த நம்பிக்கை தான் தந்திருக்கிறார். யோவானே சொல்றார், இனி எப்படி இருப்போன்னு தெரியாது. ஆனா அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே. அதனால இந்த நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. அதனாலதான் இந்த பரிசுத்தத்துல வளர ஒரு நாளும் நம்மை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ணிட்டோம்னா திருப்தி ஆயிரும். நம்ம காலையில் எழும்பி ஜெபம் பண்ணும், அவங்க ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதுல நமக்கு ஒரு பரவாயில்ல. நம்ம ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் வந்திருப்போம், பைபிள் ஸ்டடிக்கும் வந்திருப்போம், அவங்க சண்டே மட்டும்தான் வந்திருப்பாங்க. பரவாயில்ல, அதுக்கு நான் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது நம்ம அங்கதான் வைக்கணும். ஏன்னா நாம இனி பார்க்க போறது அவரை. நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கிற மற்ற ஜீவன்களை பார்த்தால் கிடைக்காது, தூதர்களை பார்த்தாலும் கிடைக்காது. அவரை பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். அவர் இருக்கிற வண்ணமாய் நான் பார்த்துட்டேனா அப்படி ஓடி ஆசையாய் அந்த பரிசுத்த பர்வதத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா அவர் என்னை எப்படி மாத்திட்டாரு? அவருடைய சாயலாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்ட அநேக காரியங்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதை வைத்து நீங்க தூரம் போயிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இதை எண்ணிக்கொள்ளுங்கள், இதை மறந்துடாத. நீங்க அவருக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள், நாம் அவருக்கென்று பிழைத்திருக்கிறோம். 2 வசனத்தை சொல்லிட்டு ஜெபிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. 2வது ஆராதனையில் ஓடிச்சுன்னா பாப்போம், தெரியல. ஆமென். முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்று எண்ணிக்கொள்ளணும். அதற்காக என்ன செய்யணும்னா பாவத்துக்கு விலகி இருக்கணும். 2வது பிலிப்பியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன் அந்த கடைசி லைன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட என்ன செய்யணும்னா அதனுடைய 3-4 வசனங்கள். மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மாம்சம் என்ன? நம்ம சுயம். ஐயோ எனக்கு வயசாச்சு, இனி என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியும்னாலே அர்த்தம் என்ன? நான் என் சுயத்தில். பவுல் சொல்றார், மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னா எனக்கும் வைக்கலாம் சொல்லிட்டு அவருடைய வசதியை சொல்றாரு, ஜாதியை சொல்றாரு, அவருடைய நல்ல வாழ்க்கையை சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இவை எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று என்ன. ஏன் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட விரும்புறேன் தெரியுமா? இந்த கோத்திரத்தில் பிறந்தவனாய், இந்த குடும்பத்தில் பிறந்தவனாய், இந்த ஜாதியில பிறந்தவனாய் நான் காணப்பட விரும்பவில்லை. நான் கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய் காணப்பட விரும்புகிறேன். நான் இன்னது படிச்சிருக்கிறேன், நான் இந்த இது படிச்சிருக்கிறேன், நான் என்னை வெளிப்படுத்த. நல்லா வெளிப்படுத்துவாங்கல்ல, படிச்சாங்களோ இல்லையோ, எங்க போடுறோமோ இல்லையோ, கல்யாண காட்டில் போட்டுருவோம். பேரு சின்னதா இருக்கும், டிகிரி பெருசா இருக்கும்.
நம்ம எப்படி காண்பிக்க விரும்புகிறோம்? நான் யார் தெரியுமா? இன்னாருடைய இன்னாருடைய இன்னாருடைய. ஆமென். நான் இதெல்லாம் நஷ்டம். நான் எப்படி காணப்பட விரும்புகிறேன்னா, கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய் நான் காணப்பட விரும்புகிறேன். அவன் தன் மாம்சத்தை நம்ப மாட்டான், சுயத்தை நம்ப மாட்டான், தன் பலத்தை நம்ப மாட்டான், தன் திராணியை நம்ப மாட்டான். அவன் நம்பி இருக்கிறதும் சார்ந்திருக்கிறதும் ஒருவரை மட்டுமே. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், அதனால நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை பிறக்கு முன்னமே என் பெயரை அவயம் அனைத்துமே அழகாகவர். கைகளை உயர்த்தி என்னிடம் உள்ளதையே, என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிரியமானவர்களே, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து போயிடும், பூ உதிர்ந்து போயிடும். இதுதாங்க மாம்சம். திடீர்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு சளி வந்துச்சுன்னா போதும், ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா போதும், ஒரு லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா போதும், ஒரு வாந்தி வந்துச்சுன்னா இவ்வளவு தாங்க. ஆமே ஆமே. ஒரு வாந்தியோ ஒரு காய்ச்சலோ ஒரு வாந்தி வந்தா போதும், கொழுத்த பசுக்களா இருந்தவங்க எல்லாம் மெலிந்த பசுக்களா இருப்பாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த மாம்சம், இந்த தேகம் அழியும் கூடாரம். அதே மாதிரி ஆண்டவர் உங்களை நல்லா படிக்க வைக்கட்டும். நல்லா படிங்க, பெஸ்டா படிங்க, நல்ல ஆரோக்கியமா இருங்க. அது மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் இன்ஜினியரிங் சேரும்போது சொன்னாங்க, இன்ஜினியரிங் மட்டும் சீட்டு கிடைச்சிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் மேனேஜர் சேர்ல உட்கார வச்சு கரக்கி உங்களை. நான் சேரும்போது பார்த்து எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்றாங்க. எங்க அண்ணன் படிக்கும் போது ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமா இருந்துச்சு. நான் படிக்கும்போது எல்லா தெருவுக்கு தெரு. இங்க காலேஜ் பஸ் வந்து நிற்கும், எல்லாரும் வந்து ஏறுறாங்க. அப்ப எத்தனை சேர்ல வச்சு கறக்கிறதுக்கு? எல்லாம் மாறிட்டே இருக்குது. இதான் உலகம். எதை நம்ப போறோம்? எதை நம்பி இருக்கிறோம்? நான் மாம்சத்தை, என் சுயத்தை நம்புறேன்னா நான் எப்படி காணப்படவில்லை தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளானவனாய். கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்பட்டால் மட்டும்தாங்க அந்த திட்டம் நம்மள்கிட்ட பூரணமாகும். ஏன்னா அவருக்குள்ளதான். ஆமென். அவர் தாங்க நம்முடைய நீதி, நம்முடைய ஞானம். ஹல்லேலூயா. நான் பாடுவோம், நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளானவன் அவரை. அதனாலதான் பவுல் சொல்ற, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை சரண்டர் பண்ணிட்டேன். ஆண்டவரே, இந்த படிப்பு, இந்த கோத்திரம், இந்த ஜாதி, அது இதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது. குப்பை. சொல்லுங்க, குப்பை. இதெல்லாம் குப்பை. ஆமென். ஒன்னே ஒண்ணுதான் மேன்மை, கிறிஸ்துவுக்குள்ளானவனா காணப்படும். கிறிஸ்து வெளிப்படும் போது யார் அப்படி காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக பாஸ் கிடைக்கும். அவங்க தான் பாஸ். ஆமென். இங்க துணி கடையில கிடைக்கிற பாஸ் எல்லாம் வச்சு கொண்டு போக கூடாது. நான் அவர் வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்படணும். அந்த இடத்துல நாங்க யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா? ஓகே, உங்க தாத்தாவே போய் பாரு, அவர் அங்க இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்படணும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு
ஞாபகப்படுத்துவான் என்று தீமோத்தேயுவை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இங்கே பவுல் சொல்லுகிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய நடக்கை. நடக்கை என்று சொல்லும்போது என்னுடைய கிரியை, நான் செய்கிற காரியம் எல்லாம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள. அதனால கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 1வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க, நம்ம செபிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தாம் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை. முன்னே என்னுடைய கிரியை எப்படி இருந்துச்சுன்னா, ஆமென், வேதனையா இருந்துச்சு. ஆண்டவரே கேட்டார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிற பவுலே? இதுதான் முன்னாடி இருந்த என்னுடைய கிரியை. ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிறதுனா 24வது வசனம், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பவுலா அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை பிரைஸ் பண்றாங்க. இதான் கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கை. ஆமென். நம்மளை பத்தி ஒருத்தங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்கன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறோம். உலக மேன்மைகளை நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறோம். நாம் பாவத்துக்கு விலகி இருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என எண்ணிக்கொள்ளுகிறோம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தொடருமானால் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படும், நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கப்படும். அதுதான் ஜெயம், வெற்றி. 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க, செபிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளானவன் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அவன் வார்த்தையினால் அல்ல, அவனிடத்தில் வெளிப்படுகிற வாசனையினால. முன்னாடி இவனால வேதனை, இப்பொழுது இவனால மகிமை. பிரியமானவர்கள், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், இதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் இந்த பவுல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாகவும் சவாலாகவும் நமக்கு முன்பாய் வைக்கிறார். அவன் நம்மை விட நாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசா இல்லை. ஆமாம், அதனால தான் சொல்லுது, சர்ச்சுக்குள்ள தயவு செய்து யாருமே ஸ்டைல் காட்டாதீங்க. அது பந்தாவா இருக்காது, அது அருவருப்பா இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய மேன்மையெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு சில பார்த்துருக்கீங்களா அப்படி இருப்பாங்க, கையை தொட்டு இப்படி தட்டுவாங்க. ஆமாம், அவங்க கையில் இருக்கிற பலவீனமாக நம்ம ஜெபம் பண்ணணும். நல்ல சின்ன பிள்ளையா அப்படியே விடுதலையா. பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாம். பவுலுக்கு தெரிஞ்ச மாதிரி லாங்குவேஜ் நமக்கு தெரியுமா? தெரியாது. எபிரேயரில் பிறந்த எபிரேயன் ரோமன் குடியுரிமை பெற்றிருக்கிறவன். அந்த காலத்தில் ரோம குடியுரிமை ஒருத்தர் இருந்து அவன் மேல அவனை பேசுறதுக்கு யோசிப்பாங்க என்னெல்லாம். அதே போல நியாயப்பிரமாணத்தை கற்று தெரிந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். எபிரேயரில் பிறந்த எபிரேயர், கோத்திர பெருமை எல்லாமே பவுலுக்கு இருக்கு. கமாலியல் பாதத்துக்கு கீழே படித்தவர், பயங்கரமான ஸ்காலர். இன்னும் சொல்லணும்னா புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகத்தில் 14 புத்தகங்களை எழுதினவர். ஆனா சொல்ற, இந்த மேன்மேல எனக்கு குப்பை, நான் ஒன்னே ஒன்று விரும்புறேன், ஆமா, நான் கிறிஸ்துவுக்குள்ளானவராய் காணப்பட விரும்புறேன். அப்படி பவுல் இருந்ததுனால தான் அவருடைய நிருபங்களில் எல்லாம் நமக்கு பவுல தெரியல, நமக்கு கிறிஸ்துவ தெரியுது. அந்த பவுல் கடைசியில் தீமோத்தேயுக்கு எழுதுறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது நிமித்தம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். அவர் திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாகும் போது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம் நமக்கு சமீபமாகும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த
கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லென் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்தர் கூட்டம், பரிசுத்தர் கூட்டம் பாடி மகிழ்ந்து பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. விசுவாசத்தோடு சொல்லு சபையே, நான் அங்கிருப்பேனே. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோர் எவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோர் எவரும் அன்பர் அன்றெல்லாம் கண்ணீரும் துடைக்க. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேனே. ராகபாதனரா பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. அப்பா ஒருவர் கூட இழந்துடக்கூடாதுப்பா. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ. ஜகத்தில் சிலுவை ரபபல கமரா. தேவ செயர்களாய் எல்லாரும் மாற, தேவ செயர்களாய். நீ அங்கிருப்பாயோ சபையே. விசுவாசத்தோடு நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே. சகல ரதனரே சோதனைகளை வென்றவர் எவரோ, துன்பம் தொல்லைகளை சகித்தவரோ. சோதனைகளை வென்றவர் எவரோ. ஆமென். ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க, ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாய். விசுவாசத்தோடு நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே. ஓ ஹல்லேலூயா. ரபகதனரே கன்னிகையை போல் கர்த்தர் சபை அன்று மன்னர் மணாளன் இயேசுவை. ஷலகமமதனரே மன்னர் மணாளர் இயேசுவை மணந்து பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்க. பின்னும் சொல்லறி glory. ஆமென். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. விசுவாசத்தோடு நான் அங்கிருப்பேனே. ஆமென். நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. ஹல்லேலூயா. நான் அங்கிருப்பேனே. ஓரபா சதனல கபதனரே. அவர் வரும் நாளிலே, அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில்
பாடி ஹalleluya அவர் சமூகமது ஓ ராமசந்தரே ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே ஷலபகபதன தலரியாச்சனரே இந்த பாதலத்தில் ஹalleluya ஆமென் இந்த பாதலத்தில் ஓ ராமசந்தரே எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்து என்னை நம்பியவர் ஆமென் என்னை நம்பியவர் ஆனந்தமே ஆனந்தமே gloria masentaralariatare hallelujah 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 இந்த பாதலத்தில் என்ற உள்ளத்தில் சொந்தமானா சொல்லுங்க நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோட நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே சதரா பாபா தனரா ஆமே நான் அங்கிருப்பேனே ரபலா தனரபா சதரா நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேனே glory 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 மகிமை 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 ராபா சேகவாரா ரேபா சதராபாலா glory 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 ஓ மகிமை 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 ஷபாபாபாபாலா ரேமாமா சதரா glory 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 மகிமை 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 ஷரபலா பதரா ரேமாமலா பதரா ரத்தடரா பலரா மகிமையே மகிமையே hallelujah 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 riba mama santara oh Jesus hallelujah மகிமையே 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 கடைசியாக 2 கைகளை முடிந்த அளவுக்கு மேலாக உயர்த்தி என்னை கைவிடாது என்ன நிந்தை விட்டுறாதீங்கப்பா என்னை ஆமென் உமக்காக உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் கிருபை எனக்கு வேண்டிய கிருபை உமக்குள்ள இருக்கு தந்து நடத்துங்க உமக்குள்ளே இருக்கிறவனாய் கடைசி வரை காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆமென்.